தலைவர் விஜய் கட்சி தொடங்கிய நாள் முதலே திமுகவுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசி வருவது மட்டுமின்றி அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசி வருகிறார். அதேபோல பாஜகவை கடுமையாக எதிர்க்காமல் மேலோட்டமான விமர்சனங்களை முன்வைத்து தனது அரசியல் பிரச்சார பயணத்தை தொடங்கியுள்ளார். சமீபத்தில் பேசிய தவேக தலைவர் விஜய் ஒரு துளி ஊழல் கூட படிய விடமாட்டேன் என்றும் தேர்தல் முடிவுக்கு பிறகு தீய சக்தி ஊழல்வாத அடிமை சக்திகளிடமிருந்து தமிழகத்தை மீட்டுவிட்டோம் என உறுதியாக அறிவிப்போம் என ஆவேசமாக பேசியிருந்தார். இதற்கிடையில் கடந்த 2016-17 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்திருந்தார். அதில் அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,91,890 ரூபாய் என்று கூறியிருந்தார். அறிக்கையையும் 2015 ஆண்டு நடிகர் விஜய் வீட்டில் நடத்திய சோதனையின் போது கைப்பற்றிய ஆவணங்களுடன் அந்த அறிக்கையையும் 2015 ஆண்டு நடிகர் விஜய் வீட்டில் நடத்திய சோதனையின் போது கைப்பற்றிய ஆவணங்களுடன் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒப்பிட்டு மதிப்பீடு செய்தனர். அப்போது புலி படத்தில் நடிப்பதற்கு 15 கோடி ரூபாய் பெற்றதை வருமான வரி கணக்கில் காட்டாமல் நடிகர் விஜய் மறைத்துள்ளதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து நடிகர் விஜய்க்கு 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை கடந்த 2022 ஆண்டு ஜூன் 30 உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஜய் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அபராத தொகை கட்ட இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் இந்த வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதி செந்தில்குமார், ராமமூர்த்தி ஆகியோர் முன்பு நடைபெற்றது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் புலி படத்தின் வருமானத்தை மறைத்ததால் வருமான வரித்துறை 1,50,00,000 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இது எந்த விதத்திலும் விதிமீறல் இல்லை. எனவே வருமான வரித்துறைக்கு 1,50,00,000 கோடி ரூபாய் அபராதத்தை விஜய் செலுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் வெளியிடுவதில் நீதிமன்றத்தில் சாதகமாக தீர்ப்பு வராததை அடுத்து வருமான வரித்துறை அபராதம் சார்ந்த வழக்கிலும் அவரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஊழலுக்கு எதிராக பேசி வரும் தவேக தலைவர் விஜயை வருமான வரி செலுத்தாமல் இருந்து வருகிறார் என சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியும் விமர்சித்தும் வருகின்றனர். இந்த விவகாரம் தவேகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறதா, விஜயின் அடுத்த கட்ட அரசியல் பயணம் எப்படி இருக்கு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை பத்திரிகையாளர் ராம்கியிடம் கேட்டபோது, சார், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயோட ஜனநாயக திரைப்படத்திற்கு ஒரு சிக்கல் வந்துச்சு, நம்ம பார்த்திருப்போம் சார். இப்ப அதே மாதிரி அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் வருமானத்தை அதிகம் மறைச்சா சொல்லி 1,50,00,000 அபராதம் இந்த வருமானத்தை விதிச்சிருக்காங்க. இது செல்லும் சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. தொடர்ந்து விஜய்க்கு ஒரு பக்கம் பாஜக நெருக்கடி கொடுக்கறதா விமர்சனங்கள் இருக்கு. இது உண்மையாவே பாஜக பின்னாடி இருக்காங்களா? இதை நீங்க எப்படி சார் புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, இது விஜய்க்கு ஒரு அரசியல் ரீதியாக பின்னடைவு தான் இருந்தாலும் இதுல இப்ப மற்ற இடத்துல அரசியல் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க இது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஆக்சுவலா நீங்க 2015 அவர் 25 கோடி அதாவது 25 கோடி மறைத்ததாக சொல்லி அதுக்கு ஒரு அபராதம் 1,50,00,000 போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்த ஒரு சிக்கல் தான். அது முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் ஆக்சுவலா. அது என்னன்னா, நீங்க அந்த 2015 புலிப்படம் ரிலீஸ் ஆகுது அக்டோபர் 1. அதுக்கு முதல் நாள் காலை அந்த படத்தோட சம்பந்தப்பட்ட நடிகர்கள், நடிகைகள், தயாரிப்பாளர் எல்லா வீட்லயும் வருமான ரைடு போகுது. ஸோ அதுல அவங்க கொடுத்த என்ன காரணம்னா, அவங்களுக்கு கருப்பு பணத்துல முதலீடு செய்யறாங்க அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த தகவல் அடிப்படையில் அவங்க ரைடு போகுது. இது நடந்தது 2015 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே. ஸோ அப்போ பண்ண ரைடுல அப்ப நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல வருமானத்துறை அதிகாரப்பூர்வ அறிக்கையே கொடுத்தது. என்ன சொன்னாங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக அப்படின்னா என்ன, 2015க்கு முன்னாடி 2010 இருந்து 2015 காலகட்டத்தில் அவர் டாக்ஸ் எவேஷன் வரி ஏய்ப்பு செய்ததா ஒப்புக்கொண்டதாக அதுல ஒரு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல சொல்லிட்டு போது இது மாதிரி 25 கோடி ரூபாய் அந்த படம் தயாரிப்பாளர்கள் வரி ஏய்ப்பு செய்திருக்கான ஆவணங்கள் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு சர்ச் இது பண்ண அப்படின்னா கூட அதுக்கப்புறம் இவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இது மாதிரி நான் தொடர்ந்து இன்கம் டாக்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு வரேன் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க எடுத்த கணக்குகள் படி அவங்களுக்கு 2022 ஆண்டுல 1,50,00,000 அபராதம் கொடுத்தாங்க. அதுதான் அது தவறு அப்படிங்கிற மாதிரி அவர் மேல்முறையீட்டுக்கு போனாரு. ஆனா இல்ல, அது அந்த 1,50,00,000 கட்டிருக்கலாம். ஏன்னா அது தனிநபர். அப்ப அவர் கட்சி தலைவர் இல்ல, அவர் நடிகர் தான். இது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆக்சுவலா எல்லா தனிநபர்களுக்கும் மேல பல இது மாதிரி கணக்குல காட்டும் போது கொஞ்சம் சிக்கல் இருந்தது அப்படின்லாம் சொல்லி ஏதாவது ஒரு நியாயப்படுத்தி ஏதாவது அபராதத்தை கட்டிட்டு வெளில வந்திருக்கலாம். ஆனா இப்ப அவரு ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுடைய இமேஜை காப்பாற்றுவதற்காக இல்ல அவங்க கூட இருந்தவங்க கொடுத்த தவறான தகவலா இல்ல எப்படின்னு, அதனால ஒரு மேல்முறையீடு போனார்.
ஆனா இது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இருக்கு, அதுக்கு போயிருந்தா கூட ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். ஸோ பட் ஆனா இவங்க வந்து உயர்நீதிமன்றம் போகும்போது அது வந்து தள்ளுபடி ஆகிருக்குது. இதை பாத்தீங்கன்னா இதுல வந்து அரசியல் ரீதியாக நிச்சயமா ஒரு பின்னடைவு தான் அவருக்கு. ஏன்னா அது வந்து அவர் ஊழல் சக்திக்கு எதிராக அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் தான் நினைக்கிறேன். சார், இப்ப தொடர்ந்து இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல தொடர்ந்து விஜய்க்கு எதிரான தீர்ப்புகள் வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. இது வந்து தேர்தல் நேரத்துல விஜய்க்கு ஒரு அனுதாபாலையா வீசி வாக்குகள் எதுவும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பாஜக என்ன சார் லாபம்? சிக்கல் வரும் நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன். இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அது விஜய் செய்த தவறு தான். விஜய் கட்சி தலைவராக இல்ல, விஜய் என்கிற நடிகராக அவர் தனிநபராக செய்த தவறு. அது வருமானத்தை வந்து அவர் முறைப்படி கணக்கு காமிச்சிருக்கணும். முக்கியமா சினிமா நடிகர்கள் சகஜம் தான். பெரிய பெரிய படங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய ரைடு நடக்கும். அதுல கணக்குல சரி விவரங்கள் இல்லைன்னா அதுக்கு வருமான நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கு பதில் சொல்லி அவங்க ஒருவேளை அபராதம் போட்டிருந்தா கூட அதை கட்டிட்டு அதை விஷயத்தை முடிச்சிட்டு இருக்கலாம். பட் இவங்க வந்து அதை கட்டது இல்லாம இப்ப எவ்வளவோ செலவு பண்றாங்க. 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. அது அவங்க கட்டி அதை சரி பண்ணிருக்கலாம். ஆனா வந்து தன்னுடைய ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்காக கூட போயிருக்கலாம். அவர் என்ன காரணத்துக்காக போய் நீதிமன்றத்தை அணுகினாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அதை செய்திருக்கலாம், அதை செய்துட்டு இது பண்ணிருக்கலாம். இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா அரசியல் இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவர், இன்னைக்கு அதை வந்து அதை இன்னைக்கு இப்படிதான் பார்ப்பாங்க. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்னா கூட இன்னைக்கு ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் சில விஷயங்களை பேச முடியாத அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பின்னடை வரும். இதை அவர் தவிர்த்திருக்கலாம். இது வந்து மற்ற அரசியல் கட்சிகளால செய்யற விஷயம் இல்ல மத்திய ஏஜென்சிஸ் அப்படிலாம் சொல்றதுக்கு இந்த விஷயத்துல எந்த விதமான ஒரு நியாயமோ ஒரு சரியான விஷயமோ இல்ல. அவரு இது தனிப்பட்ட அவர் செய்த தவறு தான். ஆக்சுவலா அதை அவரே சரி செய்திருக்கலாம். அவர் வேண ஏன் வந்து அவர் வந்து அடுத்த அப்பீலுக்கு போனாரு என்னங்கிறது தான் தெரியல. அதை அவர் செய்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பின்னடைவை வந்து தவிர்த்திருக்கலாம். நீங்க தமிழ்நாட்டு மக்களை போய் இன்னைக்கு போய் பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் வரும்போது அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்ப இவர் என்ன சொல்ற விஷயங்கள் வந்து தொடர்ந்து திமுக எதிரான ஒரு தாக்குதல் கொடுக்குறாரு, அரசியலையே கடுமையா விமர்சிக்கிறாரு. அதுல முக்கியமான விஷயம் வந்து ஊழல் தான். ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் சக்திங்கிறாரு. அப்ப அவர் அதை சொல்வதற்கு இவருக்கு தகுதி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பாங்கல்ல. நீங்க இதெல்லாம் தாண்டி அவருடைய கேரியர்ல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை. நீங்க வந்து ஒரு 25 கோடி ரூபாய் புலி படத்துக்கு சம்பளமா வாங்கியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் 250 கோடி வாங்குறாருன்னு சொன்னா அது நீங்க வந்து 10 ஆண்டுகள்ல எப்படி உயர்ந்திருக்கும். சோ அது எந்த இடத்துல உயர்ந்தது, எப்படி கொடுத்தாங்க, அதுல எல்லாம் வந்து வெளிப்படைத்தன்மை சுத்தமா இல்ல. அது ரொம்ப சிக்கலான விஷயம். அவர் கிளைம் விஷயங்கள் அதை கிளைம் பண்ணாமலே இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்களே கிளைம் பண்ணி நான் கேரியர் உச்சத்துல இருக்கேன், நான் தான் ஹையஸ்ட் பெய்டு எல்லாம் நீங்க சொல்லும் போது அதன் பின்னணி என்ன அப்படிங்கறத நீங்க சரியான தகவலை சொல்லி முன்வைத்து மக்கள் மத்தியில நீங்க உங்களை ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஆனா அது தவறா இருந்ததுன்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இப்ப திடீர்னு ஒரு 2 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவிலே வருமான வரை கட்ட டாப் 10 நடிகர்கள்ல இவர் தான் நம்பர் 2 அப்படின்லாம் நம்பர் 1 எல்லாம் பேசி இருந்துச்சு. அதுக்கெல்லாம் என்ன அப்படிலாம் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் யாரும் அவங்க வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க கிடையாது. சோ அப்ப இந்த மாதிரி வர செய்திகளுக்கு பின்னாடி என்ன உண்மை என்ன அப்படிங்கறத மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க முன்னுக்கு பின் முரணா ஒரு பக்கம் ஊழல் சக்தியெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து இந்த ஒரு சின்ன இதுக்காக ஒரு தனிப்பட்ட விஷயம், ஆக்சுவலா கட்சி சம்பந்தம் அவர் தனிப்பட்ட விஷயம், அவர் தனிப்பட்ட தவறு, அதை அவரே சரி பண்ணிருக்கலாம். இப்ப இது இவ்வளவு பெரிய சிக்கலாகும். நிச்சயமா அது ஒரு அரசியலா ஒரு பின்னடைவு தான்.